சென்னையில் மட்டும் இதனுடைய இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவுகள் கிடையாது. தற்போதைக்கு அமெரிக்காவில் இருந்தும் கூட நம்மளுடைய தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆதரவும் கூட ஜல்லிக்கட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய ஒருத்தர் வந்து ஸ்கைப் மூலமாக இணைகிறாரு அமெரிக்காவில் இருந்து. அவர் பேர் வந்து திரு ராஜாமணி. வணக்கம் திரு ராஜாமணி. வணக்கம். நல்லா இருக்கேன். உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து தமிழகத்துல நடக்கல. நீங்க பல வருஷங்களா அந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, நேரடியாக கூட பார்த்துருக்க வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இப்ப இந்த ஆண்டாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்திருந்தோம். ஆனா இன்னும் வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அது ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிக்கலாம். நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு நம்ம உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லியில போய் அங்க சாதிச்சிடுறோம். ஆனால் முக்கியமான பிரச்சனை வந்தால் ஏன் எப்போ பார்த்தாலும் நம்ம இன்னும் கடிதமே எழுதிட்டு இருக்கோம். ஒரு டெக்ஸ்ட் அனுப்பலாம், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை ஒரு செல்ஃபோனில் கூட கூப்பிடலாம் இல்லையா? டிஜிட்டல் இந்தியா நம்ம சொல்லிக்கிறோம். ஏன் நம்ம வந்து பெரிய பெரிய பிரச்சனை வரும்போது மட்டும் நம்ம எப்போ மெத்தனமாக இருக்கும்? எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குரூப்பாக எம்பிக்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க, நம்மளை சந்திக்க கூட நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னா இது திட்டமிட்ட ஒரு நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் எப்பவுமே தோணிட்டு இருக்காது. எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அப்புறம் 39 எம்பி வச்சிருக்கோம். நம்ம போய் நம்மளால ஒரு பிரதமர் கிட்ட அனுமதி வாங்கி அவர்கிட்ட பேசி நமக்கான ஒரு 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 வீர விளையாட்டை நடத்துறதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியல அப்படின்னா இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஏன் நம்மளை மட்டும் தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறதும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நேஷனல் மீடியாவிலையும் கொஞ்சம் இப்போ கவரேஜ்லாம் வர ஆரம்பிக்குது. இது எப்போ பார்த்தாலும் நம்ம தமிழ்னு கொஞ்சம் தன்மானம் ஜாஸ்திங்க. எப்பவுமே வந்து நம்ம எல்லாத்தையுமே போராடி தான் பெற வேண்டியது இருக்கு. ஏன் நமக்கு மட்டும் நம்மளுடைய உரிமைகள் எப்பொழுதும் கேட்காமலே கிடைக்க மாட்டேங்குது? இது வந்து வெளிநாட்டில இருந்து எங்களுடைய ஆதங்கம் இதுதான். இங்கேருந்து உட்காந்து நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்து உங்களுக்கு உணர்வால தான் இங்கேருந்து ஆதரவு தெரிவிக்க முடியும். உங்களுடைய உணர்வுகளை அங்கிருந்து எங்களால் கண்டிப்பாக நேரடியாகவே பார்த்து புரிஞ்சு கொள்ள முடியுது. கிட்டத்தட்ட 2 வருஷங்களாக இல்லை, இப்போ அது இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இது எல்லாத்தையும் தாண்டி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக எந்த அளவிற்கு ஒரு புரிந்துணர்வுகளை இத்தனை ஆண்டு காலமாக ஏற்படுத்தி இருக்கிறது? தமிழனுக்கு உலகத்தில் வந்து 2 குணம், வீரம், தன்மானம். தமிழனால இதுதான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த 2 குணத்தையும், வீரத்தை வந்து காட்டுறது எப்படி? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஜாதி இனம்லாம் குறிப்பிட வேண்டாம். சில இனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல, அதாவது இந்த ஏறு தழுவுதல வெற்றி பெற்றவர்கள் தான் திருமணம் செய்யறதுக்கே பெண்கள் விரும்பி இருக்காங்க. அப்படின்னா இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய இனத்துக்கே வந்து ஒரு அடையாளமா இருக்குது இன்னமும். அதை வந்து நீங்க வந்து தடை பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது காரணங்கள் வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ உணர்ச்சி வசப்படுறதை விட்டுட்டு நம்ம அறிவுபூர்வமா யோசிச்சாலுமே நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? இப்போ படிச்சவங்களாம் என்ன சொல்றாங்க? இப்ப வந்த இளைஞர்களா என்ன, படிக்காதவங்களா என்ன, எல்லாருமே இப்ப பேசுற எல்லாருமே அறிவாளிகள் தான். என்ன சொல்றாங்க? ஜல்லிக்கட்டுல சரி முறைகேடு இருக்குங்கிறியா, சரி மாட்டோட வாழை முறுக்குறாங்கிற, மாட்டுக்கு வந்து சரக்கு ஊத்தி விடுறாங்கிற, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் இல்லாம பாதுகாப்பு கொடுத்து முறைப்படிதான் நடத்துறோம்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ஒரு 10-15 விதிமுறைகள் போட்டு வச்சிருக்கீங்க. மாட்டுக்கு யாரெல்லாம் அடக்க வர்றாங்களோ அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், மாட்டுக்கு காதுல டோக்கன் போடணும், எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தயாரா தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நினைச்சா நடத்த வேண்டியது, நினைச்சா தடை போட வேண்டியது, அப்புறம் இப்படியே பண்ணிருக்காங்க. அப்புறம் 10வதுக்கு இந்த ஆர்வலர்கள் வேற, அவங்களுக்கு வந்து ஆர்வலர்கள் வந்து எங்க ஆர்வத்தை கொட்டணும்னே தெரியாம இருக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஊடகத்துல பாத்தீங்கன்னா நேற்று கூட நிறைய நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு ஆர்ஜே பாலாஜி கூட. எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க வந்து இவங்களோட உணர்வை வந்து ஏன் எல்லா இடத்துலயும் காட்ட மாட்டேங்கிறாங்க? ஒரே மாதிரி ஈவனா காட்டலாமே எல்லா இடத்துக்கும், எல்லா விலங்குகளுக்கும் காட்ட வேண்டியதுதானே? ஏன் பாரபட்சமா காளைகளுக்கு மட்டும் குறிப்பிட்டு, அதுவும் தமிழகத்துல நடக்கிற ஒரு விளையாட்டு, வீர விளையாட்டை மட்டும் ஏன் தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அது அப்படி பண்ணும்போது தானே எல்லாருக்கும் கோவம் வருது, ஆத்திரம் வருது. கண்டிப்பாக திரு ராஜா, உங்களுடைய உணர்வுகளை எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அமெரிக்காவிலிருந்து ஸ்கைப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் எங்களிடம் பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி.